மோடிச்சூர் லட்டு எப்படி பண்றதுன்னு வாங்க பார்க்கலாம். அதுக்கு கடல மாவு தேவைப்படும்ல. ஸோ கடல மாவு டப்பா ஓபன் பண்ணி பார்த்ததுல கடல மாவு தீந்து போயிருச்சு. வீட்லயே எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு யூடியூப்ல சர்ச் பண்ணேன். நம்ம வீட்ல கடலை பருப்பு இருந்துச்சு, அது ஒரு கப் எடுத்துக்கினேன். இப்போ இதை வந்து ஒரு பேன்ல போட்டுட்டு நல்லா ரோஸ்ட் பண்ண போறேன். இது வந்து கிட்டத்தட்ட 7 to 8 மினிட்ஸ் அளவுக்கு நம்ம வந்து வறுத்தாலே போதும். இந்த மாதிரி வர வரைக்கும் வீடே நல்லா கடல பருப்பு ஸ்மெல் வருது கம கமன்னு. ஸோ இப்போ பாத்தீங்கன்னா இது கொஞ்ச நேரம் ஆற விட்டுறணும். அதுக்கப்புறமா தான் நம்ம மிக்ஸி ஜார்ல போட்டு போறோம். இது ஆறிட்டு இருக்கட்டும். நம்ம வந்து சக்கரை பாக ரெடி பண்ணிடலாம். அதுக்கு ஒரு பேன்ல ஒரு கிளாஸ் ஆஃப் வாட்டர் தண்ணி சேர்த்துட்டு சுகர் வந்து 1/2 கப் சேர்த்துக்கோங்க. இதுக்கு கம்பி பதம் எல்லாம் தேவையில்லை. சக்கரை வந்து தண்ணியோட சேர்ந்து கரைஞ்சாலே போதும். நம்ம எங்கடா என் சக்கரைன்ற மாதிரி ஆயிருச்சு. இப்ப நம்ம ஃபுட் கலர் அதாவது கேசரி கலர் சேர்த்துட்டு 2 ஏலக்காய் நல்லா நசுக்கிட்டு இது கூட சேர்த்துக்கலாம். ஃபிளேவர்க்கோசரம் நான் இதை ஆட் பண்றேன். நீங்க ஸ்கிப் பண்ணாலும் ஸ்கிப் பண்ணிக்கலாம். இப்போ கேஸ் ஆஃப் பண்ணிட்டு ஒரு சைட்ல சக்கரை பாகு இருக்கட்டும். இப்போ பாத்தீங்கன்னா நம்ம கடலைப்பருப்பு நல்லா ஆறிடுச்சு. இதை மிக்ஸி ஜார்ல சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி ஃபைன் பவுடரா அரைச்சிட்டு வந்தீங்கன்னா நம்ம கடல மாவு வீட்லயே எப்படி செய்யறதுன்னு இதுலயே நான் உங்களுக்கு காமிச்சிருக்கேன். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. இதை வந்து ஒரு பவுல்ல சேர்த்துட்டு நீங்க வெறும் தண்ணி கூட சேர்த்துக்கலாம். நான் வந்து தண்ணி கூட கேசரி கலர் ஆட் பண்ணியிருக்கேன். நல்லா ஜாலியா இருக்கும் கடையில வாங்கின மாதிரி. அதனால கேசரி கலர் சேர்த்துட்டு நல்லா வந்து தோசை மாவு அதை விட கொஞ்சம் கம்மியா தண்ணி பதத்துல இருக்கும்ல அந்த மாதிரி கலக்கி வச்சுக்கோங்க. இப்ப எண்ணெய் சூடாயிருச்சு. நம்ம பேட்டரும் ரெடி ஆயிருச்சு. எண்ணெயில போட்டு பொரிச்சு எடுக்க வேண்டியது. இதுக்கு நான் இந்த மாதிரி கரண்டி தான் யூஸ் பண்றேன். உங்ககிட்ட வந்து லட்டு மேக்கிங் கரண்டி இருந்தாலும் நீங்க அது கூட யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் அந்த பேட்டரை வந்து இந்த கரண்டிக்கு மேல ஊத்திட்டு இதை வந்து பொரிச்சு எடுக்க போறேன். ஒரு 3 மினிட்ஸ்லயே அது வந்து நல்லா வந்து ஃப்ரை ஆயிடும் இந்த மாதிரி. இப்போ நம்ம பொரிச்சு வச்ச பூந்திஸ் ஒரு பிளேட்ல வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். அதே பேன்ல லைட்டா கீ சேர்த்துட்டு ட்ரை ஃப்ரூட்ஸை வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம பூந்திஸ் எல்லாம் நல்லா வந்து ஆறிட்டு இருக்கு. இப்போ நம்ம மிக்ஸி ஜார்ல கிரைண்ட் பண்ணி எடுத்துட்டு இந்த மாதிரி வந்து வச்சுக்கோங்க. நான் வந்து ரொம்பவே வந்து ஃபைன் பவுடரா அரைச்சிட்டேன். ரொம்ப வருத்தமாயிருச்சு. இங்க பார்த்து அரைச்சிக்கோங்க. இப்போ நம்ம அந்த சக்கரை பாகு கூட நம்ம பூந்திஸ் எல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். ரொம்பவே ஹார்டாவே மிக்ஸ் பண்ணக்கூடாது. சும்மா லேசா கலந்து விட்டாலே போதும். அதுக்கப்புறம் 2 டேபிள் ஸ்பூன் ஆஃப் ஆயில் சேர்த்துக்கோங்க. நான் வந்து கீ சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறமா ட்ரை ஃப்ரூட் சேர்த்துட்டு நம்ம கேஸ் ஆஃப் பண்ணிட வேண்டியதுதான். இது ஒரு 5 நிமிஷத்து அளவுக்கு ஆறட்டும். சூடு ஆடிட்ட உடனே இந்த மாதிரி குட்டி குட்டி பால்ஸ் எல்லாம் உருண்டை பிடிச்சோம்னா நம்ம மோடிச்சூர் லட்டு ரெடி ஆயிருச்சு. ஸோ ரெடி டு டேஸ்ட். இப்போ மற்ற இருக்கிற பூந்திஸ் எல்லாம் வந்து உண்டு பிடிச்சி இந்த மாதிரி வச்சுட்டேன். அதுக்கப்புறம் டேடிட்ட நடு வீட்டில் வச்சுட்டு நாங்கள் எல்லாருமே டேஸ்ட் பார்த்ததுல வேற லெவலா இருந்துச்சு. ஸோ பார்க்கறதுக்கு தான் வந்து கேசரி லட்டு மாதிரி இருந்துச்சு. ஆனால் டேஸ்ட் வந்து சூப்பராக தான் இருந்துச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்க காய்ஸ். நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பாய்.